ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு ஈமா ஹவுஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான அண்ட் பரோட்டா கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய சால்னாவை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம். அரை மூடி தேங்காய், பிரியாணி இலை, சின்ன ஜீரகம், கல்பாசி, மிளகு, இலவங்கப்பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி, பெருஞ்சீரகம், நட்சத்திர சோம்பு. தேங்காவோட இந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நாம் பாருங்கள், ரொம்பவுமே நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனது வரைக்கும் போதும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 1.5 தக்காளியை சேர்த்துக்கிட்டோம். ஸோ இந்த தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லாவே நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நான் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சால்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு குழஞ்சி வர்ற ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும். ஸோ இந்த அளவு குழஞ்சி வந்தது போதும். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அண்ட் மசாலாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஜாரில் ஊற்றி அந்த மசாலாவையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த மசாலாவை கிளறி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். போதும். இப்போ நாம் தேவையான அளவு, நான் இங்கே 1 லிட்டர் அளவுள்ள தண்ணியை சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் மசாலா பொருட்கள். இதை மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மசாலா பொருட்களோட சேர்ந்து கிண்டி வரும்பொழுது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ப்ளஸ் இந்த கலரில் வந்தாவே போதும். எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ நாம் மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடலாம். ஸோ இப்போ நாம் எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நம்மளுடைய சால்னா ரொம்பவுமே சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நல்லா கொதிக்க விடுங்க சால்னா செய்யும் பொழுது. இப்போ நாம் கிண்டி பார்த்தலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், ரொம்பவுமே நல்ல டேஸ்டியாக இருக்குது. பார்க்கும் பொழுதே கலர் சேஞ்சஸும் இருக்குது அண்ட் கன்சிஸ்டன்சி கூட ஓகே. போதும், நம்மளுடைய சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மூடி வச்சு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே எப்போவுமே நம்ம சால்னா செய்யும் பொழுது செஞ்சுட்டு மூடி வச்சுன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணும்போது அதோடைய சுவையே வேறு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்டியாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நாம் இதை எடுத்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஸோ பாருங்கள், இந்த சால்னாவை எடுத்து பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய சுவையே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.